Good evening, boys. As you are preparing for your half-yearly examination, here I would like to give you some tips that will be helpful for you. Let us go in direct to the answer key and have some clear idea. As you know that you are all writing your exam for 90 marks, the answer key expects you to have 5 points in your examination very clear. The first point tells about answers written only in black, blue ink should be evaluated. கருப்பு அல்லது நீல நிற பேனாவில் இங்க் பேனா தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் ரீஃபில் எழுதுறீங்க, பால் பாயிண்டில் எழுதக்கூடாது. Full marks should be awarded only for the answers without any spelling mistakes and grammatical errors. ரெண்டாவது பாயிண்ட்டே மிக மிக முக்கியமானது. ஃபுல் மார்க்ஸ் ஷுட் பி அவார்டட். முழு மதிப்பெண் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்கப்படும். தேர்ட் பாயிண்ட், answers for more than specified number of questions should be struck and labeled as extra. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஸ்டினை மாற்றி மாற்றி எழுதிட்டு மறந்துட்டு பின்பக்கம் எழுதி வைக்கிறீங்க. எழுதுனீங்களா இல்லையான்னு தெரியாமல். முக்கியமாக இஆர்சி, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், இதை அடிக்கடி நீங்கள் மாற்றி எழுதி வைக்கிறீங்க. இவாலுவேஷனில் நாங்கள் பேப்பர் திருத்தும் போது நான் பார்த்த மேஜர் மிஸ்டேக் இங்கே தான். உனக்கு கொஷின் வைஸ், பேஜ் வைஸ் டோட்டல் போடும்போது டேலி ஆகாது. ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஸ்டின் நம்பர் ஷுட் நாட் பி இவாலுவேட்டட். அதாவது நீங்கள் ஒரு பேஜ் முடிகிற இடத்துல எழுதுவீங்க, மறந்துடுவீங்க கொஷின் நம்பர் போட, அப்படியே அடுத்த பேஜ் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். அப்போ அது உனக்கு மார்க் வராது. ஸோ எவ்ரி ஆன்சர், எவ்ரி கொஸ்டின் தட் யூ ரைட், யூ ஷுட் ரைட் தி கொஸ்டின் நம்பர். வினா எண் எழுதலை அப்படின்னா மார்க் இல்லை. இன் பார்ட் 1, question number 1 to 20, marks should not be awarded if the option codes and the corresponding answers don't match. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன் வேர்டு ஆன்சர் எழுதும்போது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஏ ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் எடுத்து எழுதணும், ஏ அப்படின்ற இதையும் எழுதியிருக்கணும். ஏ எழுதி தப்பான ஆன்சர் எழுதினா உனக்கு மார்க் வராது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை நீ கண்டிப்பாக மனதில் வைத்து கொண்டு தான் தேர்வுக்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் லெட் மீ கோ டு பார்ட் 4 directly so that you will have a very clear-cut idea of the marks that has been allotted. So every teacher will value your paper in this aspect. ஸோ பார்ட் 4 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கொஷின் நம்பர் 41. ஸோ கொஷின் நம்பர் 41 என்னவாக இருக்கும்? கேன் எனிவன் கெஸ்? இட் டிரெக்ட்லி டேக்ஸ் us to paragraph. போயம், ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 41 எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 41 போட்டுட்டு ஏஆர்பி அப்படின்னு எழுதணும். எழுதின பின்னாடி உன்னுடைய கண்டென்ட்டுக்கு 60%,
உன்னுடைய லாங்குவேஜுக்கு 40%. அப்படி தான் மார்க் பிரிப்பாங்க. எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப், நல்லா படித்து நல்லா எழுதியிருக்கிற அப்படின்னா உனக்கு 5 மார்க்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல். கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் வித் நோ மிஸ்டேக்ஸ், நல்லா எழுதியிருக்கிற, எல்லா பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிற, மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னா 4 மார்க். கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் அப்படின்னா 3 மார்க். சும்மா 1-2 மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இந்த கண்டென்ட்டை கரெக்டாக எழுத முடியல, லாஜிக்கலாக எழுத முடியல அப்படின்னா உனக்கு மார்க்கு 3 மார்க். ஆன்சர்ஸ் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ், ஆன்சர் வித் எ ஃபியூ பாயிண்ட்ஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ், நிறைய தப்பு இருக்குது, ஏதோ 1-2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உனக்கு 2 மார்க் தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். சேம் திங் கோஸ் டு போயம் பேராகிராஃப். கொஷின் நம்பர் 42 என்ன வரும்? கண்டிப்பாக அது போயம் பேராகிராஃப் தான். ஃபஸ்ட்டு ப்ரோஸு, 2வது போயம். இதுக்கும் அதே மாதிரி தான் 42ன்னு போட்டுட்டு ஆப்ஷன் ஏ ஆர் பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு 60 மார்க், 60%, லாங்குவேஜுக்கு 40%. ஸோ அதே பேட்டர்னில் தான் உனக்கு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட். அண்ட் தென் இஃப் யூ கோ டு கொஷின் நம்பர் 43 என்னவாக இருக்கும்? இட்ஸ் நத்திங் அவர் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். ஸோ அதை ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்து எழுத சொல்லுவாங்க, இல்லை டைரெக்டாக கொஸ்டினே கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கண்டென்ட்டுக்கு 60%, லாங்குவேஜுக்கு 60%. நிறைய பேர் படிக்காமல் எழுதுறீங்க, அப்படி எழுதாத, ஸ்டோரியை நல்லா ஞாபகப்படுத்திப்பார். உனக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ அதை எழுது, அப்போ தான் உனக்கு மார்க் வரும். ஸோ இதில் உனக்கு இந்த 15 மார்க்ஸை நீ எப்படிலாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான கண்டென்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் மறந்துடாமல் இதைப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஷல் கோ டு கொஸ்டின் நம்பர் 44. கொஷின் நம்பர் 44 உனக்கு என்னவாக இருக்கும்? எய்தர் சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங். ஆனால் யூ ஷுட் see அண்ட் ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. சம்மரி ரைட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களா இல்லை நோட் மேக்கிங் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்து தான் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ சம்மரிக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? இங்கே கொடுத்துருக்குறாங்க பார், ரஃப் டிராஃப்ட், ரஃப் காப்பி, இல்லாட்டி ரஃப் டிராஃப்ட், இல்லை ஃபஸ்ட்டு காப்பி, இல்லாட்டி ஃபஸ்ட்டு டிராஃப்ட். இது எழுதியிருந்தீங்கன்னா உனக்கு 1 மார்க்கு. அப்புறம் ஃபேர் காப்பி, இல்லாட்டி ஃபேர் டிராஃப்ட், ஃபைனல் காப்பி, அப்படி இல்லாட்டி ஃபைனல் டிராஃப்ட், இது எழுதினா உனக்கு மார்க். அதே மாதிரி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சூட்டபிள் டைட்டில். ஸோ ஒவ்வொரு பேசேஜ்லேயுமே டைட்டில் இருக்கும், அதை படிச்சுட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பேசேஜுக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலில் நீ கொடுத்தினா உனக்கு அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. 44. நெக்ஸ்ட்டு 45th கொஸ்டின் என்னவாக இருக்கும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார்மேட் ஃபார் எ லெட்டர் ரைட்டிங், பர்சனல் லெட்டர். ஓகேவா? இப்போ பர்சனல் லெட்டர் அப்படின்னும் போது நீ எழுத வேண்டிய முக்கியமான இந்த பாயிண்ட்ஸை நீ நோட் பண்ணிக்கோ. பிளேஸ், டேட், சல்யூட்டேஷன், பாடி ஆஃப் த லெட்டருக்கு 3 மார்க்கு. அப்போ பாடி ஆஃப் த லெட்டரை நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஸ்டினே எழுதி வச்சிடுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க. ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் பிளான்ஸ் ஃபார் த அப்கமிங் சம்மர் ஹாலிடேஸ். இப்படின்ற ஒரு கொஸ்டினை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய அந்த லீவில் நீ என்ன பண்ண போகிற, வரக்கூடிய அந்த சம்மர் ஹாலிடேஸில் நீ என்ன பண்ண போகிற, உன்னுடைய பிளான் என்ன, இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணி வர்ணித்து எழுதணும். அப்போ அதுக்கு தான் உனக்கு 3 மார்க்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கண்டென்ட்டே அந்த கொஸ்டினே எடுத்து எழுதி வச்சிடுறீங்க, உனக்கு மார்க் வராமல் போயிடுது.
அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் சூப்பர்ஸ்கிரிப்ஷன், அட்ரஸ் ஆன் த என்வலப், இது எல்லாத்துக்குமே உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 45ல் பியில் உனக்கு ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதுதான் எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. ஃப்ரம்மு டூக்கு நீங்கள் கமா போடக்கூடாது. சல்யூட்டேஷன் இருக்கணும், ரெஸ்பெக்டட் சார், மேம், அந்த மாதிரி இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கணும், பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதே மாதிரி அட்ரஸ் ஆன் த என்வலப் இருக்கணும். இதுக்கு பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, வேறு பர்சனல் லெட்டருக்கு பாடி ஆஃப் த லெட்டருக்கு 3 மார்க்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே go for writing the personal letter so that you will get more marks. Okay, question number 46. 46 அப்படின்னாவே எல்லாருக்குமே கொஞ்சம் பேனிக்காக இருப்பீங்க. ஏன்னா எரர் ஸ்பாட்டிங் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளோ தான் இது பண்ணாலும் நமக்கு வராது. சிலர் மறந்துடுறீங்க. பட் கொஷின் நம்பர் 46 நீ எது ஈஸியோ, உனக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருந்தாங்க, அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை எழுது. இல்லைனா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 பாயிண்ட்ஸில் எது 5 மார்க்குக்கு உன்னால் எது எழுத முடியுதோ, அதை ஈஸியாக இருக்குதோ அதை நீ சூஸ் பண்ணி எழுதுறது தான் உன்னுடைய புத்திசாலித்தனம். ஸோ வாட் ஐ சே இஸ் சூஸ் வைஸ்லி அண்ட் ரைட். Then question number 47. Develop the hints into a story of 150 words. இதுவும் அதே மாதிரி தான், உன்னுடைய சொந்த நடையில் வைத்து எழுத வேண்டும். ஸோ ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீ எழுதணும். அதுக்கு கண்டென்ட்டு 60%, லாங்குவேஜ் 40%, டைட்டில் கொடுக்கணும். எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த அவுட்லைன் இருந்தது அப்படின்னா உனக்கு 4 மார்க் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 47, நம்ம கொஸ்டின் பேப்பர்லேயே லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பார்ட் 4ல் 41 கொஸ்டின்லேருந்து 47 வரைக்கும் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, 47th கொஸ்டின் என்னவாக இருக்கும்? ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை படித்து பார்த்துட்டு அதற்கான கொஸ்டின் கீழே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் எழுதணும். இதில் எப்படி நீ ஆன்சர் எழுதணும்னா, யூ ஷுட் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ் அண்ட் ரைட். ஸோ இதில் உனக்கு 3rd கொஸ்டினோ அல்லது 5th கொஸ்டினோ ஒரு ட்விஸ்டடான ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை நீ நல்லா படித்து நீ புரிஞ்சு எழுதுனா உனக்கு இந்த 5 மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த பார்ட் 4 எப்படி எழுதணும், இந்த 7 into 5 35 மார்க்ஸ்க்கு உனக்கு ஐடியா கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். யூ கேன் ஷுவர்லி ஸ்கோர் high marks in part 4. Thank you, boys.